ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரஜி பாப்பாவுக்கு 2 3 நாளாக உடம்பு சரியில்லை, வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் வீடியோக்கு பேச முடியல, வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வரலன்னு எல்லாரும் வருத்தப்பட்டிருப்பீங்க. இதுதான் காரணம் ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக இனி வீடியோ வரும். தொடர்ந்து ரஜி பாப்பாவுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம பண்ணை வீடு கதைக்குள்ள போகலாம். ஐயோ, அம்மா வந்துட்டாவளே. படுத்துக்கிடுவோம், இல்லைன்னா அம்மா ஏதாவது நினைப்பாவ. இந்த தடவை சந்தேகம் வராம பாத்துக்கிட்டாதான் கல்யாணத்துக்கு நம்ம போகாம இருந்தாலும் சந்தேகம் வராம இருக்கும். அம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் படுத்தே இல்ல கிடக்கா, உடம்புக்கு என்ன நல்லாவே இல்ல போல இருக்கே. ஏய்யா, ஆஸ்பத்திரிக்கு போனியா இல்லையாப்பா? இல்லம்மா போகல, அதனால கொஞ்சம் பரவாயில்ல. முகமே வாடி போயில இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருமாப்பா? இல்லம்மா வேண்டாம், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்னும் செய்யல. ஏதாவது சாப்பிட்டியா? கஞ்சி கிஞ்சி வச்சு தந்தாளா? ஆமாம்மா சாப்பிட்டேன். சாப்பிட்டேங்கான எலும்ப முடியாமல படுத்து கிடக்க மாதிரி இருக்கு. ஏன் இன்னும் படுத்து கிடக்க முடியலன்னா அண்ணன் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துறேன். அண்ணன் கார்ல கூட்டிட்டு போவாப்பா, அம்மா வேணாலும் கூட வாரேன். போமையா? இல்லம்மா வேண்டாம், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிரம், நான் எழும்பிடுவேன். அப்போ உனக்கு என்ன சரியாவலையா? இம்மா முன்னால இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டே சரியாயிரும்மா. நீ இப்படி படுத்தே கிடந்து அம்மா பார்த்ததே இல்லையா? ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஒரு மாத்திரை போட்டுட்டு நீ பாட்டுக்கு எழுப்பி வேலைக்கு போவா. இன்னைக்கு அந்த ஆள படுத்து கிடக்குறிய, போகும்போதும் படுத்துதான் கிடந்தா, இப்பயாவது எழும்பி இருப்பான்னு பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டே உடம்புக்கு அந்த அளவுக்கு முடியாமையா இருக்கு. இல்லம்மா ஒன்னும் இல்லை, இப்ப சரியாயிட்டு. கொஞ்ச நேரம் படுத்துட்டு எழும்பிடுறியம்மா. ஏய்யா, உனக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு சங்கடமா இருந்தா டாக்டர் வேணா வீட்டுக்கு வர சொல்லட்டுமாப்பா? அண்ணன் போய் கூட்டிட்டு வந்துருவான். வேண்டாம்மா, எனக்கு சரியாயிட்டு. நான் வேணா எழும்பி உட்காரியம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதங்க. வேண்டாப்பா, உனக்கு முடியலன்னா கொஞ்ச நேரம் படுத்துக்க. அம்மா சொன்னதுக்காக எழும்பி உட்கார்ந்து கஷ்டப்படாண்டா. பாடு. சாப்பிட்டியா இல்லையா? ஒரு மாதிரியா இருக்கியே. சாப்பிட்டேம்மா, கஞ்சி குடிச்சேன். ஆமாத்தே, நான் தான் கஞ்சி குடித்தேன். குடிச்சாவ மாமா சரியாயிரும் தான், நீங்க கவலைப்படாதங்க. சரிம்மா, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, ரொம்ப முடியாம தானே இருந்தாவே. எதுக்கு இவ்வளவு நேரம் வீட்லயே வச்சு பார்த்துட்டு இருந்தா? நானும் கூப்பிட்டே வரமாட்டேன்ட்டாவே. இப்ப பரவாயில்லையா? சரியாயிரும் தே. சரி சரோஜினி. ஐயா ஆனந்த், படுத்துக்கையா. உனக்கு ரொம்ப முடியலன்னா சொல்லு, அண்ணே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவேன். ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சரியாயிட்டு. நான் பார்த்துக்கிட்டேம்மா, இதுக்கு மேல ஒன்றும் செய்யாது. சரிப்பா, ஒன்னும் செய்யாம இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். அத்தே அத்தே அத்தே, உங்களதான். சாரோஜா, எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு வர? எல்லாம் சாரோஜா, அந்த வாரி இரு. தம்பி ஆனந்து, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. எதுக்குப்பா இப்படி செய்யறா? வா, போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வந்துருவோம். நீயும் நல்லா இருக்கலாம், நாங்களும் நிம்மதியா இருப்போம். இல்லைன்னா என்ன செய்தோன்னு ஒரே பதட்டமா இருக்கும். அதுக்காக தானே நானும் அம்மையும் இவ்வளோக்குள்ள கூப்பிட்டியும். ஏனே இப்ப எனக்கு எதுவும் செய்யலண்ணே, இப்ப நல்லாயிட்டு. நான் இப்ப நல்லாதான் இருக்கேனே. நல்லா இருந்திருந்தா மண்டபத்துக்கு வந்திருக்கலாமேப்பா. முடியாம இருக்கிறதுனால தானே வீட்டுக்குள்ள இருக்கா. சொல்றத கேளு தம்பி, வா போய் ஒரு ஊசியை போட்டுட்டு வந்துருவோம். ஆமாப்பா, ஒரு ஊசி போட்டுட்டா உனக்கும் நல்லதுல்ல. நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனையாவாம இருக்கும். ஏனே நாளைக்கு இந்த மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா ஊசி போட போறேனே. இன்னைக்கு பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ஊசிலாம் வேண்டானே, பாத்துக்கிட்டே. நீ ரொம்ப முடியலன்னா கண்டிப்பா போவேனே. என்னம்மாப்பா சொல்ல கேட்க மாட்டேங்க. குழந்தையாரே, என் தம்பிக்கு கஞ்சி வச்சு கொடுத்தியா? ஆமா மாமா. ஆனந்து, கஞ்சி ஒழுங்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. இன்னத்த சாப்பிட்டியா? மூஞ்செல்லாம் வாட்டமா தான் இருக்கு. சொன்னா ஒரு வார்த்தை கேட்டுறாத. ஒரு ஊசிய போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும், சாப்பிட்டு வாங்கி சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கேயும் எங்களால நிம்மதியா சாப்பிட முடியல. நீ என்னடானே இங்க கஞ்சி குடிச்சிட்டு கிடந்திருக்கா. மனசுக்கே கஷ்டமா இருக்குப்பா. குடும்பமா ஒரு விசேஷத்துல கலந்துக்கிடும் போது சந்தோஷமா எல்லாரும் போய் கலந்துக்கிடணும். நீ இங்க இருந்ததுனால எங்க மனசு அங்கேயும் இங்கேயுமா அலபாஞ்சிட்டு கிடக்கு. எப்படி இருக்கியோன்னு நினைச்சே எங்களால நிம்மதியா சோத்த கூட திங்க முடியல. ஏனே அதான் நான் தான் சொன்னேனே, நல்லா இருக்கேன். நீங்க நல்லபடியா சாப்பிட்டுட்டு வர வேண்டியதானே, ஏனே இப்படி வந்திய? இல்ல தம்பி, எங்களுக்கு இப்படி இருந்தா நீ சும்மா இருப்பியா? பக்கத்திலே இருந்து பார்த்திருப்பா, எங்களை விட்டுட்டும் போயிருக்க மாட்டா. அந்த மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும். முக்கியமான நிச்சயங்கிறதுனாலதான் உன்னை இங்க விட்டுட்டு எல்லாரும் போனோம். இல்லைன்னா கண்டிப்பா நாங்களும் அம்மையும் போயிருக்க மாட்டோம்ப்பா.
தெரியும்ண்ணே, சித்தப்பா வீட்டு நிச்சயம், நம்ம போகாம எப்படி இருக்க முடியும்? அதனால தானே நீங்க எல்லாரும் போவாங்க, என்னால முடியாதுன்னு சொன்னேன். சரிப்பா, இப்போ ஒரு ஊசியை போட்டுட்டு வந்துட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். ஏனே இப்ப எனக்கு சரியாயிட்டுனே, அதை பத்தி யோசிக்காதுங்க, என்னை விடுங்க. அப்படியா? எதுவும் பிரச்சனை இருந்தா அண்ணன்ட்ட சொல்லுப்பா. ஆ சரிண்ணே. குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமாப்பா? இளநீ வேணா வெட்டி கொண்டு தரட்டுமா அண்ணே? இல்லண்ணே, இப்ப எதுவும் வேண்டாம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தான் ஆச்சுண்ணே. அது கஞ்சி குடிச்சு எத்தனை மணி நேரம் வயிற்றுக்குள்ளே கிடக்கும், உடனே ஜீரணமாயிரும். சூட்டுனால வயிற்று வலி வந்திருந்தா இளநீ குடிச்சா எல்லாம் சரியாயிரும்ப்பா. அண்ணன் தோட்டத்துல போய் இளநீ வெட்டிட்டு வாரேன், நீ ரெஸ்ட் எடுப்பா. ஏனே இளநீ வேண்டானே. சும்மா இரு ஆனந்து, வெட்டி எடுத்துட்டு வர இரு. ஷே, அண்ணன் சொன்ன கேட்கவே மாட்டாவ. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். சொன்னா அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. மாமா பாத்தியல உங்க அண்ணன் எவ்வளவு பாசமா இருக்காவ. நீங்க தான் அவியலை ஏமாத்திட்டு இருக்கீங்க மாமா. எனக்கு என்னமோ இது சரியில்லைன்னு தோணுது. இங்க பார் சரோஜினி, குடும்பம் ஒற்றுமையா இருக்குன்னா சில பேர் சில தியாகங்களை பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இதுவும். நீ அதை நினைச்சுலாம் ஒன்னும் வருத்தப்படாண்டாம். எனக்கு தெரியும் என்ன செய்யணும். நீ வாய மூடிட்டு இருந்தா போதும், யார்ட்டையுமே எதையும் சொல்லி வைக்காத. இல்ல மாமா, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நம்ம வீட்டுல எல்லாரும் கஷ்டப்படியாவில்ல, அதான் சொன்னேன். எனக்கு தெரியும் எங்க அண்ணன்களை எங்க அம்மையும் கஷ்டப்படுவாவே நீ. ஆனா நான் நிச்சயத்துக்கு போயிருந்தா சில்பா நிச்சயம் நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் நான் செய்வேன். நீ போய் உன் வேலை பார்ப்போ. ஆ சரி மாமா. அதான் இனி பிடிக்கல நான் இப்ப எதுக்கு கருத்து பேசிட்டு இருக்கா? எங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடந்தா இவளுக்கு என்ன? இவளே எப்ப போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் முன்னாடி தேவையில்லாம ஒரு நடிப்பு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கா. எத்தேய், ஏ கோமரி, எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கா இப்போ? நீங்க வாயப்படுங்க. எதுக்கு இப்ப வந்தீங்க? நீ பெரிய இவ, நீ வருவா, நான் வரக்கூடாது. நீங்க சும்மா இருந்துருங்க தேய். நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். அப்படி என்ன டென்ஷன் வந்துட்டு உனக்கு? கோவம் ஆத்திரமா பொங்கிட்டு வருது. ஏமா சரோஜா, என்னம்மா, என்ன பிரச்சனை? எதுக்கு அத்தையை பிடிச்சி கத்திட்டு இருக்கா? ஏல சரோஜா, என்னல எதுக்கு இப்படி வந்து கூப்பிட்டுட்டு கிடக்க? பத்ராலி, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மா கூப்பிட்டுட்டு கிடப்பா. நீங்க போய் வேலையை பாருங்கக்கா. ஆமா, சும்மா கூடியா சும்மா. நான் சும்மா கூடியக்கு எனக்கு வேலை இல்ல பாருங்க. நீங்க பண்ணிருக்க வேலைக்கு என்ன சொல்லனே தெரியல. ஏலா, நான் என்ன சொன்னேன்னு மறந்து போச்சு. தேவையில்லாம இந்த இடத்துல ஏதாவது தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருந்தா மனசியா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போ. ஏல பத்ராலி, என்னாச்சு? எதுக்கு சரோஜா பிடிச்சி சத்தம் போட்டுட்டு கிடக்க? மைனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமியார் மருமகளும் சும்மா இப்படிதான் பேர் சண்டை போடுவாவே. மாமா, உங்களுக்கு தெரியாதுங்க என்ன நடக்குது நீ. அத்தட்ட நான் உங்க முன்னாடி இப்படி எல்லாம் கோவப்பட்டது கிடையாது. இன்னைக்கு நான் கோவப்படினா அதுக்கு காரணம் இருக்கு மாமா. இது ஏன் இந்த மாதிரி கோவப்பட வச்சிருக்காவே? ஏல சரோஜா, என்ன பிரச்சனை? அப்படி என்ன பண்ணிட்ட பத்ராலி? எதுவா இருந்தாலும் சொல்லு, சொன்னாதானே தெரியும். ஏக்கா, அது ஒண்ணும் இல்ல. இது அம்மா ஏன் வரலன்னு கேட்டு சத்தம் போட்டுட்டா, அதுக்கு தான் இங்க வந்து நிலைஞ்சு நிக்க. ஏ கோமரி, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? தேவையில்லாம இங்க வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போயிலன்னா நடக்கிறதே வேற. எத்தேய், நான் ஒன்னும் தேவையில்லாமலாம் பேசல. தேவையோட தான் வந்து பேசறதுக்கு வந்திருக்கேன். என்ன மிரட்டி என்ன போக வச்சு எதையுமே சொல்ல விடாம பண்ணிடலான்னு பாக்குறீங்களோ? நீங்க பண்ண காரியத்தெல்லாம் சொல்லதுக்கு தான் வந்திருக்கேன். சொல்லிட்டு தான் போவேன். எம்மாட்டி குழந்தையாரு, என்னம்மா பிரச்சனை? நடு வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போட்டுட்டு கிடக்கா. நிச்சயம் முடிஞ்சதுல எல்லாரும் டயர்டா இருப்பாவ, போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. எதுக்கு இப்ப கத்தி ஊற கூப்பிட்டுட்டு கிடக்கா? எத்த, நான் உன கத்தி ஊரை கூப்பிடல. உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லதுக்கு தான் வந்திருக்கேன். உண்மையா? என்னலாம் உண்மை? ஆமா, இவ அர்ச்சந்திர வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரி. உண்மையை மட்டும் தான் சொல்லுவா, அத வந்து ஊரெல்லாம் சொல்லுவா. பத்ராலி, அமைதியா இரா. மர்மம் ஏதோ சொல்லணும்னு சொல்லியல்ல, எதுக்கு நீ இப்ப அவளை தடுத்துட்டே இருக்கா? தேவையில்லாத இடத்துல வந்து தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்காங்க மர்மவா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஒழுங்கா வீடும் குடியுமா இருக்கணும்னா வீட்டுக்கு போக சொல்லுங்க. இப்பதான் அங்க இருந்து வந்திருக்கு, அதுக்குள்ள இங்க வந்து ஒரு பிரச்சனையை காப்புறதுக்கு வந்து நிக்க. யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாளோ? கிளம்பி அங்க போக சொல்லுங்க சொல்லிட்டேன். போக முடியாது தேய். நான் உண்மையை சொல்லிட்டு தான் போவேன். எத்தேய், இது என்ன செஞ்சிருக்காவ தெரியுமா? ஆமா, அவிய மட்டும் உனக்கு அத்தை, நான் வந்து இவிய. நீங்க செஞ்ச காரியம் அப்படி தேய். அதனால தான் கோவத்துல வந்து பேசிட்டு இருக்கேன். எத்தேய், இது என்ன பண்ணிருக்காவ தெரியுமா? ஏல சரோஜா, எதுக்கு கோபடியாவ அப்படி என்ன பண்ணிட்டா? எத்தேய், ஆனந்த குழந்தை இந்த நிச்சயத்துக்கு வராம போனதுக்கு யார் தெரியுமா காரணம்? இவியதான் தேய். எக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்கா? நீ வாய மூடு சரோஜினி. இந்த விஷயத்தை இப்படியே விட்டா சரி வராது. ஏல சரோஜா, நீ என்ன சொல்லியா? என் மோவே ஆனந்த நிச்சயத்துக்கு வராம போனதுக்கு பத்ராலி தான் காரணமா? ஆமா தேய், இவியதான் காரணம். ஐயோ சித்தி, நீங்க தான் காரணமா? ஏல பத்ராலி, ஆனந்த உன் வீட்ல வந்து எதுவும் சாப்பிட்டானா? அவனுக்கு வயித்துக்கு ஒத்துக்கிடாது எதையும் கொடுத்து
நிச்சயத்து கிளம்பைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் காதால நான் கேட்டதான் உங்ககிட்ட இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் இந்த நிச்சயத்துக்கு வரவே மாட்டான் அப்படின்னு இவ சொன்னாவ. நானும் அத்தட்ட யாரத்தையும் சொல்றியேன்னு கேட்டேன். அதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவையில்லாது, நீ வண்டியில போய் யாருன்ட்டாவ. நான் திரும்ப திரும்ப கேட்டேன், என்கிட்ட உண்மை சொல்லலத்தே. அதான் சந்தேகப்பட்டு குழந்தைன வந்து பார்க்க வந்தேன். சரோஜினி உடம்பு சரியில்லை, அவருக்கு படுத்து கிடக்காருன்னு சொன்னா. நான் தானே உண்மையா பொய்யான்னு கேட்டேன். சரோஜினி உண்மைதான் சொன்னா. எனக்கு அவ சொன்னதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லத்தே. சரி இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு உடம்பு சரியில்லை போலான்னு நான் கிளம்பி வந்துட்டேன் உங்க கூட. அங்க இருந்து போன் பண்ணி கேட்கும்போது தான் தெரியுது குழந்தைக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ ஏல சரோஜா என்ன சொல்லியா? என் மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கே தெரியுமே. அவனே முடியாம தானே கட்டில்ல கிடந்து வயிற்று வலியில உருண்டுட்டு கிடந்தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நாங்களும் வந்தோம். நீ எப்படி எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியா? எத்தே நானும் கூட உங்களை மாதிரி தான் உடம்பு சரியில்லை போல நினைச்சிட்டு வந்தேன். ஆனா சரோஜினி போன்ல பேசும்போது எனக்கு சந்தேகமே கூடிச்சு. அப்படி என்னலாம் சொன்ன? குழந்தைக்கு ரொம்ப பேதியாவதா வயம் பாத்ரூமுக்கு போறாரோன்னு கேட்டேன். சரோஜினி அதுக்கு நான் ஒரு தடவை கூட ஒரு பாத்ரூமுக்கு போய் பார்க்கவே இல்லை, கட்டில தான் படுத்து கிடக்காருன்னு சொன்னா. அதுக்கு பிறகு என்ன சாப்பிட்டாரு, கஞ்சி கிஞ்சி வச்சு குடுத்தியான்னு கேட்டேன். அவரு கஞ்சி வேண்டான்ட்டாரு, கார குழம்புல தான் சோறு வேணும்னு கேட்டாருன்னு சொன்னா. அவ கார குழம்பு தான் வச்சு கொடுத்துருக்கா, அவர் நல்லா சாப்பிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் என்ன காரணத்தை? அவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல, வரக்கூடாதுங்கிறது மட்டும்தான் பிரச்சனை. ஏல சரோஜினி, என் மகன் கார குழம்பு வச்சே கேட்டா, நீ கார குழம்புல அவனுக்கு சோறு கொடுத்தியா? முடிச்சுட்டே நிக்கிறதுக்கு உண்மையை சொல்லு. ஆமாத்தே. பாத்தியலாத்தே, கேளுங்க நல்லா. ஏல உண்மையா கூட இருந்துட்டு போட்டு அவனுக்கு கார குழம்புல சாப்பிடணும் போல தோணிருக்கு. இப்ப கொஞ்சம் பரவாயில்லனால அதனால சாப்பிட்டுருப்பான். நீ எதுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? எத்தே ஆனந்த் குழந்தனே எங்க அத்தை தான் நிச்சயத்துக்கு வர விடாம பண்ணியிருக்காவ. உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா தே? ஏல சரோஜா, என் மகனை பத்திராளி எதுக்கு வர விடாம பண்ண போற? அதுக்கு காரணம் இருக்கு தே. அந்த மாப்பிளைய ஆனந்த் குழந்தை தானே அடிச்சிருக்காவே. அதுக்கு தான் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய அவர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாவேன்னு நினைக்கேன். அதனால தான் வர விடாம ஆனந்த் குழந்தை இவ தடுத்து நிறுத்தியிருக்காவே. ஏல பத்திராளி, சரோஜா சொல்லியதுல உண்மையா? ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் தேவையில்லாத கற்பனை. இல்ல எந்த கற்பனையும் கிடையாது. நீங்க போன்ல பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, சமந்தி நீ கல்யாண மண்டபத்துல குழஞ்சதே நான் பார்த்தேன். பத்ராளி, நம்ம மருமகள் சொல்றது உண்மையா? இல்லங்க, இவதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கானா நீங்களுமா? என் தம்பி ஆனந்த கூப்பிட்டு கேட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். ஆனந்தே, தம்பி ஆனந்தே, ஆனந்தே இங்க வாப்பா. லட்சுமணா இருப்பா, நான் போய் கூட்டிட்டு வர, அவனுக்கு கேட்காது. ஐயோ அக்கா என்ன இப்படி பேசிட்டு இருக்கா? மாமா என்னை யார்ட்டையுமே இந்த உண்மை சொல்லிடாதேன்னு சொன்னாவ. இவ என்னடா நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கா. இத மாமா கேட்டா என்னை பத்தி என்ன நினைப்பாவ? அக்கா எதுக்காக இப்ப தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னண்ணே கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, என்கிட்ட கஞ்சி குடிச்சான்னு தானே சொன்னா. குழந்தையார் சொல்லியா நீ கார குழம்புல சோறு தின்றுருக்கான்னு? என்னே அது வந்துனே. என்னப்பா உண்மையை சொல்லு. என்னே கஞ்சி தான் வச்சுதாரேன்னு சொன்னானே. எனக்கு தான் கஞ்சி குடிக்க ஒரு மாதிரி இருந்தது, காரமா சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் கார குழம்பு கேட்டேனே. உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது உண்மையா? ஏன்னு இப்படி கேக்குறிய? ஐயா ஆனந்தி, உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது உண்மையா பொய்யா? என்னம்மா நீங்களும் இப்படி கேக்குறிய? சொல்லுப்பா, சரோஜா தான் வந்து சொல்லிட்டு இருக்கா. சரோஜினி ஏதோ சொன்னாலாம் அவட்ட. உனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது பொய்ன்னு சொல்லி அவள அப்படியா? இல்லம்மா அப்படிலாம் இல்லையே. குழந்தை போய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. என் தங்கச்சி சொன்னா நீங்க பாத்ரூம் பக்கமே போகலையாமே. சும்மா தானே கட்டில படுத்து கிடந்தீங்களா? நாங்களாம் போனோடனே எழுப்பி உட்காந்துட்டீங்களா? என்ன காரணத்தினால போய் சொல்லிட்டு நீங்க நிச்சயத்துக்கு வராம இருந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. எங்க அத்தை தானே உங்களை வர வேண்டாம்னு சொன்னாவே. ஷில்பா நிச்சயம் நடக்கணும் தான் நீங்க அங்க வராம இருந்தீங்க. உண்மையை சொல்லுங்க குழந்தை. அண்ணி நீங்க என்ன பேசுறீன்னே புரியல. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது உண்மைதான். ஆனந்து, உனக்கு இப்படி எல்லாம் உடம்பு சரியில்லாம வந்ததே கிடையாது. அதுவும் நாங்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டதுக்கு நீ வரவே இல்லை. இந்த மாதிரி வயிற்று வலி பேத்திலாம் ஆஸ்பத்திரிக்கு போகாம உடனே சரியாகவும் செய்யாது. அது மட்டும் இல்ல, இங்க எல்லாரையும் மண்டபத்துக்கு போக சொல்லிட்டா நீ மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கா. அதனால சரோஜா சொல்றது உண்மையா இருக்குமான்னு எனக்கு தோணுதுப்பா. உண்மையை சொல்லு, நீ யார் அங்க வர வேண்டாம்னு சொன்னது? ஐயா ஆனந்தி, எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லியா? யாரும் வந்துட்டு எதுவும் சொன்னாவளா? இல்லம்மா. ஐயா, நீ சிலுப்பாக்கு பார்த்துட்டு மாப்பிள்ளைய அடிச்சதுனால உன்னைய பத்திராளி வர வேண்டாம்னு சொன்னாளா? ஐயா ஆனந்து, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா. சித்தப்பா இங்கதான் இருக்கேன். உண்மையை சொல்லி யாருக்கும் பயப்படாண்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. ஆனந்து, நீ இப்படிலாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டா. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. நீ நிஜமாலே உடம்பு சரியில்லாம தான் வீட்டுல படுத்திருந்தியா?
என்னே அது வந்து சொல்லுப்பா உண்மையை சொல்லு. என்னே இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீ பேசிட்டு விடுங்கண்ணே. ஆனந்தே நீ இப்படி பேசுறத பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்றியா இல்லையா? சரோஜா சொல்றது அப்போ உண்மைதானோ? சித்தி தான் நீ வர வேண்டாம்னு சொன்னதோ? ஐயா ஆனந்த் அப்ப உண்மைதானா? பத்ராளி தான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னால அதனால தான் அப்படி படுத்து கிடந்தியப்பா. ஆமா